ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ், வெல்கம் டு ஃப்ரீ பேக்கிங் கிளாஸ் பை எல்ஃபின். இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்க போகிறோம் அப்படின்னா டபுள் குக்கீஸ் தான் பார்க்க போகிறோம். இது செய்கிறது ரொம்பவே ஈஸி, ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்கேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். எங்களுடைய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஃப்ரீ கிளாஸில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஃப்ரீயாகவே பேக்கிங் கற்றுக்கணுமா இல்லை பேக்கிங் கற்றுக்க ஆசையாக இருந்தும் பக்கத்தில் கிளாஸஸ் அவைலபிள் இல்லையா, ஜஸ்ட் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. இதுக்கு நீங்கள் எந்த ஒரு ஃபீஸும் கட்ட தேவையில்லை, எந்த ஒரு எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனும் தேவையில்லை. ஜஸ்ட் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த மாதிரி ஒரு ட்ரேயில் நான் வெறும் பட்டர் பேப்பர் மட்டும் போட்டிருக்கேன். இதில் ஆயில் எதுவுமே தடவலை. நீங்கள் குக்கரில் வைக்கிறீங்கன்னா நார்மல் ஒரு சில்வர் பிளேட்டில் கூட இந்த மாதிரி ஒரு பட்டர் பேப்பர் வச்சு ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு ஓடிஜியை டைமரை 10 மினிட்ஸ்க்கு ஆன் பண்ணிவிட்டு டாப் அண்ட் பாட்டம் ரெஸ்ட்ரிக்ஷனை ஆன் பண்ணிவிட்டு 180 டிகிரியில் ப்ரீ ஹீட் ஆன் பண்ணிக்கோங்க. ஒருவேளை நீங்கள் குக்கரில் பேக் பண்ணுறீங்கன்னா சிம்மில் வச்சுட்டு 10 நிமிஷம் ப்ரீ ஹீட் ஆன் பண்ணிக்கோங்க. குக்கரில் எப்படி பேக் பண்ணுறதுன்னு சொல்லிவிட்டு கிளாஸ் 2ல் அப்லோட் பண்ணியிருக்கேன். தேவைப்படுறவங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு ஒரு ஈரம் இல்லாத பவுல் எடுத்துக்கலாம். பாத்திரத்தில் ஈரம் எதுவும் இல்லாமல் பார்த்துக்கோங்க. இதில் கரெக்டாக 90 கிராம் அளவுள்ள அன்சால்ட்டு பட்டர் எடுத்திருக்கேன். அதாவது ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்து ஒரு 2 மணி நேரத்துக்கு அப்புறமாவது கம்ப்ளீட்டாக கூலிங் போனதுக்கப்புறம் தான் இந்த பட்டரை நீங்கள் யூஸ் பண்ணணும். கூலிங்கோடு யூஸ் பண்ணிங்கன்னா பெட்டர் ரிசல்ட் தராது. அதனால் கண்டிப்பாக கூலிங் போனதுக்கப்புறம் நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். இதில் 80 கிராம் அளவு நான் பொடி பண்ண சக்கரை எடுத்திருக்கேன். அதாவது சுகர் பவுடர் எடுத்திருக்கேன். இது ஐசிங் சுகர் இல்லை, வெறும் சுகரை பவுடர் பண்ணி எடுத்திருக்கேன். கரெக்டாக 80 கிராம் அளவு எடுத்திருக்கேன். இது ரெண்டையும் ஜஸ்ட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். அதாவது பீட்ரு ஆன் பண்ணுறதுக்கு முன்னாடி மிக்ஸ் பண்ணிடுங்க. ஏன்னா பீட்ரு ஆன் பண்ணும்போது இந்த சுகர் பவுடர் எல்லாம் அப்படியே பறந்துடும். அதனால் ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறம் நீங்கள் பீட்ரு ஆன் பண்ணுங்கள். அதே மாதிரி பட்ரு கூலிங் போய் நார்மலாக சாஃப்டாக இருந்தால் மட்டும்தான் இந்த மாதிரி சக்கரை கூட மிங்கிள் ஆகும். இல்லைன்னா சக்கரை தனியாக இருக்கும், பட்ரு தனியாக அப்படி திரண்டு வரும் பீட் பண்ணும்போது. அதனால் கூலிங் போனதுக்கப்புறம் கண்டிப்பாக அதுக்கப்புறம் தான் நீங்கள் யூஸ் பண்ணணும். இப்போ இந்த மாதிரி வந்ததுக்கப்புறம் நம்ம பீட்ரு ஆன் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு ஸ்பீடில் ஆன் பண்ணி இதை ஒரு சாஃப்டான க்ரீமியாக வர்ற வரைக்கும் பீட் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்க, இந்த மாதிரி க்ரீமியாக வர்ற அளவுக்கு பீட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இதில் நான் ரூம் டெம்பரேச்சரில் இருக்க முட்டை நான் ஒரு முட்டை சேர்க்க போகிறேன். கண்டிப்பாக ரூம் டெம்பரேச்சரில் தான் இருக்கணும். இந்த முட்டையை சேர்த்ததுக்கப்புறம் மறுபடியும் நம்ம பீட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி முட்டையை சேர்த்து நல்லா பீட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் கொஞ்சம் கெட்டியாக தான் இருக்கும். அதனால் நீங்கள் பயப்பட தேவையில்லை, ஏன்னா அந்த பேட்டர் அப்படியே தான் இருக்கும். இப்போ இதில் நான் நல்லா நைஸான சல்லடையில் சலித்த கோதுமை மாவு தான் எடுத்திருக்கேன். அதாவது 175 கிராம் அளவு எடுத்திருக்கேன். நீங்கள் மைதா மாவு பயன்படுத்துகிறா இருந்தாலும் இதுக்கு பதிலாக மைதா மாவு நீங்கள் பயன்படுத்திக்கலாம். அதுக்கப்புறமா 1/4 டீஸ்பூனில் பாதி அளவு பேக்கிங் பவுடர் எடுத்திருக்கேன். 1/4 டீஸ்பூனில் பாதி அளவு. இது கூடவே ஒரு பிஞ்ச் அளவு உப்பு, கூடவே ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு ஏலக்காய் தூள் நான் சேர்த்துக்கிறேன். ஒருவேளை நீங்கள் ஏலக்காய் தூள் சேர்க்க பிடிக்கலைன்னா வெண்ணிலா எசன்ஸு இல்லைன்னா வேறு என்ன ஃப்ளேவர் வேணுமோ அந்த ஃப்ளேவர் எசன்ஸ் நீங்கள் சேர்த்துக்கலாம். நான் ஏலக்காய் தூள் தான் சேர்த்துருக்கேன். இது எல்லாத்தையும் லைட்டாக மிக்ஸ் கொடுத்துட்டு ஒன்றா பிணைஞ்சு எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு பிணையும் போது மாவாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். அதனால நீங்கள் தண்ணி சேர்த்து இல்லை பால் சேர்த்து பிணையலாம் அப்படிங்கிற மாதிரி இது பண்ண வேண்டாம். லைட்டாக நீங்கள் இதிலே பிசைஞ்சு எடுத்திங்கன்னா கரெக்டாக வந்துடும் நம்மளுக்கு. அதனால் எக்ஸ்ட்ரா பாலோ தண்ணியோ நீங்கள் சேர்க்க தேவையில்லை. ஏன்னா நான் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தான் காட்டுறேன். நிறைய பேர் நிறைய வீடியோவில் சொல்கிறது என்னென்னா, மேம் எனக்கு கொஞ்சம் கெட்டியாக இருந்துச்சு, நான் காய்ச்சின பால் சேர்த்தேன், இல்லை உருக்குன வெண்ணெய் சேர்த்தேன், இல்லைன்னா தண்ணி சேர்த்தேன், அந்த மாதிரி சொல்கிறாங்க. அந்த மாதிரி எதுவுமே வேண்டாம். ஏன்னா நான் கொடுக்குற அளவுகளில் நீங்கள் பயன்படுத்துனீங்கன்னா கண்டிப்பாக பர்ஃபெக்டாக வரும். இப்போ பாருங்கள், நம்மளுக்கு ஃபஸ்ட்டு மாவு நிறையா பட்டரோட இது கம்மியாக இருந்த மாதிரி இருந்துச்சு. இப்போ பாருங்கள், நல்ல ஒரு டோ மாதிரி ரெடியாகி கிடைக்கிது நம்மளுக்கு. இந்த மாதிரி ஃப்ளாட்டாக அமுக்கி எடுத்துக்கலாம். இப்போ சரி பாதியாக நம்ம பிரிச்சுக்கலாம். இப்போ சரி பாதியாக பிரித்ததில் ஒரு பக்கம் டோவை எடுத்து இன்னொரு பாத்திரத்தில் நம்ம தனியாக வச்சுக்கலாம். வச்சுட்டு இப்போ இந்த டோவில் நம்ம கரெக்டாக 1 டீஸ்பூன் அளவு டார்க் கோகோ பவுடர் எடுத்திருக்கேன். இதை சேர்த்துட்டு இதை
நம்ம வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ கோகோ பவுடர் சேர்த்ததுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு டோவாக வந்துடும். இது வந்து நார்மல் டோ, கோகோ பவுடர் சேர்க்காதது. இப்போ வந்து இதை வந்து சின்ன சின்ன உருண்டைகளாக நம்ம உருட்டி எடுத்துக்கலாம். இப்போ இந்த ஒயிட் டோ இருக்குல்ல, இது வந்து ஒரு 5 உருண்டையும் இது வந்து ஒரு 5 உருண்டையும் அந்த மாதிரி எடுத்திருக்கேன். இப்போ ஒரு பக்கம் வந்து ஒயிட் உருண்டை, அதுக்கடுத்து வந்து சாக்லேட்டு, அதுக்கப்புறம் திருப்பி ஒயிட்டு, அதுக்கப்புறம் திருப்பி சாக்லேட்டு, ஓகேவா? அப்புறம் திருப்பி வந்து ஒயிட்டு, மறுபடியும் சாக்லேட்டு, அப்புறம் திருப்பி ஒயிட்டு, மறுபடியும் வந்து சாக்லேட்டு. இப்போ இந்த மாதிரி வச்சுட்டு இதை வந்து இப்படி உள்ளே தள்ளணும். அதாவது அந்த நடுவில் இருக்கிற கேப்பு அந்த அளவுக்கு நெருக்கி நம்ம கொண்டு போகணும், ஓகேவா? அப்படி கொண்டு போயிட்டு கையிலலாம் ஒட்டாது பட்டர் சேர்த்துருக்கனால. இப்போ இந்த மாதிரி ஓகே, இந்த மாதிரி இருக்கா பார்க்குறதுக்கு. இப்போ வந்து இந்த சென்ட்ரு நடுவில் இப்படி வச்சுக்கோங்க. இப்படி வச்சுட்டு இப்படி உருட்டணும். இந்த கையில் இப்படி வச்சுட்டு இப்படி உருட்டணும், ஓகே? இப்படி உருட்டிட்டு இப்படி உருட்டக்கூடாது, ஓகே? ஒரே டைரெக்ஷனில் உருட்டணும். பாருங்கள் எவ்வளோ அழகாக வருதா நம்மளுக்கு. இப்போ இந்த மாதிரி உருட்டிட்டு லைட்டாக நடுவில் ஒரு ப்ரெஸ் லைட்டாக தான் கொடுக்கணும். இப்போ இந்த மாதிரி நீங்கள் செஞ்சுக்கலாம். இல்லை இது தனி குக்கியாக இது தனி குக்கியாக கூட செஞ்சுக்கலாம். இல்லை இதில் 4 நான் சாக்லேட் வச்சுருக்கேன்ல, நீங்கள் 5 6 கூட குட்டி குட்டியாக கூட வச்சுக்கலாம். இப்போ நான் இந்த மாதிரி எல்லாத்தையும் ரெடி பண்ணி எடுத்துக்க போகிறேன். இந்த மாதிரி எதுக்கு மெனக்கட்டு செய்யணும், சும்மாவே குக்கியாகவே செஞ்சு சாப்பிட்றலாமே அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, அதுக்கு ரீசன் என்னென்னா, நம்ம ஒரு பொருள் சமைக்கிறது பெருசு இல்லை, அதை வந்து நம்ம எப்படி ப்ரெசன்டேஷன் கொடுக்குறோம் அப்படிங்கிறது தான் பெருசு. நம்ம அட்ராக்டிவோடு நம்ம வந்து கஸ்டமருக்கு இந்த மாதிரி சேல் பண்ணி கொடுக்கும்போது அவங்க வந்து அதை பார்த்தோன்னே ஃபஸ்ட்டு கண்ணு தான் வந்து அட்ராக்ட் ஆகும். அதாவது கண்ணு தான் ஈர்க்கும். நம்ம செய்கிற விதத்தை அந்த கண்ணு பார்த்துட்டு தான் மனசு வாங்க சொல்லும், ஓகேவா? அப்போ நம்ம டிசைன்ஸோ வேலைக்காகவோ கொஞ்சம் நேரம் அதிகம் எடுத்துக்கிறோம் அப்படின்னா நீங்கள் யோசிக்காதீங்க. தயவுசெய்து அதை பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து எஃபர்ட் அதிகமாக இருந்தாலும் அதை விட ப்ராஃபிட்டும் பெனிஃபிட்டும் அதிகமாக இருக்கும். அதனால அதை ஸ்கிப் பண்ணாமல் முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ கஷ்டமான வேலையாக இருந்தாலும் கொஞ்சம் என்ஜாய் பண்ணி பண்ணிங்கன்னா ஈஸியாக வந்துடும். இப்போ நார்மல் வெள்ளை குக்கியாக பண்ணால் எல்லாருக்கும் நார்மல் குக்கியாக தான் தெரியும். இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு கொடுக்கும்போது குழந்தைங்கள்லேருந்து கஸ்டமர்ஸ் வரைக்கும் எல்லாருமே ஹாப்பியாக இருப்பாங்க. நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க குக்கியை இந்த மாதிரி பட்டர் ஷீட் விரித்த பிளேட்டில் வந்து நம்ம வச்சு எடுத்துக்கலாம். இது வந்து இந்த ஷேப்பில் செஞ்சுட்டு இது வந்து சும்மா வந்து வெறுமனே பண்ணியிருக்கேன். இதுவும் டேஸ்ட் நல்லா தான் இருக்கும். நீங்கள் இது மாதிரி பண்ணால் தான் நல்லாயிருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படி இல்லைங்கிறதுக்காக தான் இந்த மாதிரி நான் செஞ்சு வச்சுருக்கேன். இதில் சென்ட்ரு ரேக்கில் வச்சுட்டு டைமரை வந்து 15லேருந்து 18 நிமிஷம் வச்சுக்கோங்க. டாப் அண்ட் பாட்டம் ராட் ஆன் பண்ணிவிட்டு 180 டிகிரியில் நல்லா குக்கீஸ் வந்து வேகட்டும். பாருங்க நம்ம குக்கீஸ் எல்லாம் நல்லா வெந்துருச்சு. இப்போ வந்து இதை நம்ம வெளியில் எடுத்துடலாம். லைட்டாக வந்து அமுங்குற மாதிரி தான் இருக்கும், ஆனால் வெளியில் எடுத்ததுக்கப்புறம் நல்லா ஹார்டாகிடும். பாருங்கள் நம்ம குக்கீஸ் எல்லாம் எவ்வளோ சூப்பராக எவ்வளோ அழகாக வந்திருக்குன்னு. இது பாருங்கள், நம்ம முதல்ல அமுக்கி பார்க்கும்போது அமுங்குச்சு, ஆனால் இப்போ அமுங்காது. வெளியில் கொஞ்சம் கிறிஸ்பியாகவும் உள்ளே வந்து கொஞ்சம் சாஃப்டாகவும் இருக்கும் இந்த குக்கீஸு. நான் வேணா உடச்சி காட்டுறேன். பாருங்கள் எவ்வளோ அழகாக எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு. உண்மையாலுமே டேஸ்ட்டாக அல்டிமேட்டாக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு ஃபீட்பேக் சொல்லுங்கள். நிறைய பேர் வந்து கேட்கலாம், என்ன மேம் வெறும் வீட் ஃப்ளாரே யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது நாங்கள் சாப்பிட்றதுக்காக மட்டும்தான் அந்த குவான்டிட்டியில் தான் நான் வந்து வீடியோஸ்க்கு எடுப்பேன். ஏன்னா வீடியோஸ்க்கு எடுக்கிற கஸ்டமருக்கு கொடுக்குறது நான் வீடியோஸ்க்கு எடுக்கவே மாட்டேன். அது வந்து பர்சனல், ஓகேவா? அப்படி இருக்கிற பட்சத்தில் நான் வந்து எனி டைம் வந்து டெய்லி வீடியோஸ் எடுக்கிறதுனால டெய்லி மைதா, பேக்கிங் பவுடர், பேக்கிங் சோடா அந்த மாதிரி யூஸ் பண்ணி குழந்தைங்களுக்கு கொடுக்க முடியாது. அது கீழே ரொம்ப நான் பேக்கிங் பவுடர், பேக்கிங் சோடா அந்த மாதிரி சேர்த்தேன்னா நான் வந்து குழந்தைங்களுக்கு
கொடுக்கவே மாட்டேன், அதை வந்து கீழே தான் போட்டுருவோம். ரெண்டாவது பார்த்திங்கன்னா அந்த மாதிரி ஹெல்த்தியாக கொஞ்சமாவது கொடுக்கலாம் அப்படிங்கிறனால தான் கோதுமை மாவு வச்சு பண்ணுறேன். நீங்கள் வந்து கோதுமை மாவுங்கிறது ஆப்ஷன் தான், நீங்கள் வந்து மைதா மாவு வேணுன்னா தாராளமாக நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி நேற்று வீடியோஸ் போட்டிருக்கும்போது நிறைய பேர் கேட்டிங்க கிராம்ஸில் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு சில ரெசிபியை கிராம்ஸில் வந்து கரெக்டாக கிராம்ஸில் எடுத்தால் தான் அது வந்து கரெக்டாக வரும். ஏன்னா கப் மெஷர்மெண்ட்டில் எடுக்கும்போது அது ஒரு சில நேரங்களில் கிராம்ஸ் வந்து வேறுபாடு இருக்கும். அதனால தான் நான் வந்து கிராமில் எடுக்கிறத கிராம்ஸில் சொல்லுவேன், கப்ஸில் எடுக்கிறத வந்து கப் மெஷர்மெண்ட்டில் சொல்லுவேன். ஸோ வந்து அதை மட்டும் கொஞ்சம் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரெசிபி வந்து கரெக்டாக வரும். நான் வந்து கிராம்ஸில் சொல்லும்போது கப்ஸில் வந்து மெஷர்மெண்ட் சொல்லக்கூடாது அப்படின்லாம் இல்லை. அதில் அந்த மெஷர்மெண்ட்டில் பண்ணால் தான் கரெக்டாக வரும். ஒரு சில நேரங்களில் கப் மெஷர்மெண்ட் வந்து தப்பாக காட்டும். ஒரு சில நேரங்களில் அதிகமாக அழுத்தி எடுத்தோன்னா அதிக குவான்டிட்டி காட்டும். ஆனால் கிராம்ஸில் அப்படி காட்டாது. கிராமில் வந்து செய்யும்போது கரெக்டாக பர்ஃபெக்டாக வரும். அதனால தான் அந்த மாதிரி வீடியோஸில் வந்து ஒரு சில வீடியோவில் கிராம்ஸ் தனியாக சொல்லியிருப்பேன், கப் மெஷர்மெண்ட் தனியாக சொல்லியிருப்பேன். ஸோ அதனால தான் சொன்னேன். அதை வந்து நான் நிறைய பேர் கமெண்டில் கேட்டுகிட்டே இருந்தீங்க, அதுக்காண்டி இதை வந்து நான் உங்களுக்கு தெளிவுபடுத்துகிறேன். எங்களுடைய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். அண்டு உங்களுக்கு உதவலாட்டியும் மற்ற யாருக்காவது உதவிச்சுன்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. அது வந்து அவங்களுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ ஃபார்